திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான யாகசாலை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்து தங்க வர்ணத்தில் ஜொலிக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. 15 வருடங்களுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளதால் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோவில் ராஜகோபுரம் அருகே 8000 சதுர அடியில் 76 குண்டங்கள் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கும் பணிகள் கடந்த 40 நாட்களாக நடந்து வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். தற்போது அந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. மேலும் இந்த யாகசாலையில் பல்வேறு வர்ணங்களில் வர்ணம் பூசுதல், வண்ண பேப்பர் ஒட்டுதல், சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அறுபடை முருகனையும் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது. மேலும் பஞ்சவர்ண வேள்விகளில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் யாகசாலை முழுவதும் தங்க வர்ணத்தில் மிகவும் தரமான கோல்டு பேப்பர் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் யாகசாலையின் நடுவே பிரம்மாண்டமான 5 அடி உயரத்தில் பஞ்சாசன வேதியை உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் யாகசாலை துவங்கும் நாளில் சண்முகருக்கு அபிஷேகம் செய்யும் கலசம் வைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த யாகசாலையில் ஆலி, மயில், நந்தி, யானை உட்பட பல்வேறு அலங்கார உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த யாகசாலையில் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று வருகிற 1ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜை நடைபெற